ஹாய் ஹலோ தப்பு வானியர்களே, நமஸ்காரம், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கேன்? கொரோனா ரொம்ப பாடாக படுத்துறதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்றைக்கி இந்த சந்திப்பு நிகழ்ச்சியில் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி நம்ம தப்போவனோட ஜீவநாடி, உயிர் நாடி, லைஃப் லைன், சூப்பர் ஷெஃப் பாலாஜி மாமா வந்திருக்கா ஸ்டுடியோவுக்கு. பாலாஜி மாமா, வெல்கம் டு த ஸ்டுடியோ. சாய்ராம், நமஸ்காரம். நமஸ்காரம் நமஸ்காரம். எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன் மாமா. கொரோனா ரொம்ப படுத்துறதோ? ஏன் கேட்குற, ரொம்ப படாப்படுத்துகிற எல்லாரையுமே. சரி சரி. யாருக்குமே மன நிம்மதியே இல்லை. ஓஹோ. ஏதோ ஒரு இதில் வந்துட்டு போயிட்டு இருக்கா. ஒரு சந்தோஷமே இல்லை யார் முகத்துலேயும். பல சிந்தனைகள், பல நினைவுகள், எது சந்தோஷத்தை பண்ணுறதுன்னு தவிச்சுட்டு இருக்கா எல்லாரும். நானும் முடிஞ்சவரை எல்லாருக்கும் ஆத்ம திருப்தியாக சமையல் பண்ணி போட்டுருக்கேன். சுட சுட எல்லாருக்கும் நல்லா திவ்யமாக கிடைக்கிறத அமிர்தமாக பண்ணி போட்டுருக்கேன். பகவான் மேலே பாரத்தை போட்டுண்டு எல்லாருடைய சேமத்துக்காக பாடுபடணும். கொரோனா சந்தோஷம் கொடுக்காட்டா கூட உங்கள் சாப்பாடு சமையல் சந்தோஷம் சொல்லி வாழாது, அவ்வளோ இருக்கு. சாய்ராம் தான், பெரியவாளுடைய அனுக்கிரகம் தான். இதில் வேறு ஒன்றும் கிடையாது. பெரியவாளுடைய அனுக்கிரகத்தில் எல்லோரும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைனாலே வெண்பொங்கல் தான் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஆமாம், பிரேக்ஃபாஸ்ட் சூப்பர். வெண்பொங்கல் வாயில் வச்சு எப்போ கறந்துனே தெரியல எனக்கு. அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் அண்ட் சில்கி. இதை பற்றி நிறையா பேசுவாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து இந்த தொழிலில் என்ன சின்ன வயசுலேருந்தே இருக்கீங்களா? 45 வருஷமாக சமையல் பண்ணிட்டு இருக்கேன். சரி. 12 வயசுலேயே நான் இந்த இதுக்கு வந்துட்டேன். படிச்சுட்டே ஹோட்டலில் வேலைக்கு பார்த்துட்டு, டேபிள் துடைச்சிட்டு, டபரா விளம்பிட்டு மதுரையில் படிச்சுட்டே பள்ளிக்கூடம் போகிறது. ஏன்னா வீட்டில் அவ்வளோ வறுமை. ஓகே. அப்பாலாம் மதுரையில் ஹோட்டலில் வச்சு எல்லாம் லாஸ் ஆகி 4 ஹோட்டல் வச்சுருந்தேன் மதுரையில். எல்லாம் வச்சுட்டு ஒரு கிராமத்து மதுரையிலே அப்போ முந்திரி தோப்புன்றது கிராமத்துக்கு வந்தாச்சு. இப்போ அண்ணா நகரில் பெரிய சிட்டி ஆயிடுச்சு மதுரையில். இந்த முந்திரி தோப்புங்கிறதுல வரும்போது ஒன்றுமே இல்லை, வெறும் காடு. வந்துட்டு இப்படி ஹோட்டல் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு படிச்சுட்டே இப்படி ஓட்டி இருக்கேன். 1981 உலகத் தமிழ் மாநாடு நடந்தது. அப்போ நான் மதுரையை விட்டு கேரளாவுக்கு போயிட்டேன், கோட்டயத்தில். மதுரையில் எங்கள் அப்பா வேலை பார்த்தார் பாண்டியன் ஹோட்டலில். அந்த மேனேஜர் வந்து கோட்டயத்தில் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும் சாமி, நீங்கள் தான் வந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லி எங்கள் அப்பாவை கூட்டின்னு போயிட்டார். எங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு என்னையே வர சொல்லிட்டா. நான் SSLC 73 முடிச்சுட்டு அப்படியே ஹோட்டலில் பண்ணியிருந்தேன். மேற்கொண்டு கண்டினியூ பண்ண முடியல. அப்புறம் கோட்டயம் போயிட்டு கோட்டயத்தில் 4 வருஷம் இருந்தேன். அங்கே அவங்க அப்பா ஒரு அப்ளிகேஷன் எழுதி போட்டார். என் பையன் பிராமண பையன் படிச்சுட்டு கண்டினியூ பண்ண முடியல, ஹோட்டல் வேலையில் பண்ணிட்டு இருக்கான், உங்கள் கம்பெனியில் ஏதாவது ஒரு வேலைக்கு போட்டு கொடுக்கணும்னு. SSI பேப்பர் போர்ட்ஸ் லிமிடெட்னு பள்ளிப்பாளையம் ஈரோட்டில் இருந்தது. திடீர்னு இன்டர்வியூ வந்துடுது. என்னடா SSLC தான் நம்ம படிச்சிருக்கோம், இன்டர்வியூ வந்திருக்கே, என்னடா இதுன்னு பார்க்கும்போது திடீர் போய் தான் பார்க்கலாமேன்னு அப்பாவை லீவு போட்டு ஈரோடுக்கு வந்தாச்சு. ராத்திரி வந்து மறுநாள் கிளம்புற காவேரி ஸ்டேஷன் வந்தாச்சு. SSI பேப்பர் போர்ட்ஸ்க்கு அங்கே வந்து வாட்ச்மேன்லாம் சொல்லி, இங்கே படுங்க சாமி, 4 மணி தான் ஆகுது, குளிச்சுட்டு நீங்கள் 10 மணிக்கு தான் இன்டர்வியூ அப்படின்ட்டாங்க வாட்ச்மேன்ஸ்லாம். சரி, நான் அங்கே ஒரு ஷெட்டு மாதிரி இருக்குது, அந்த CL பாய்ஸ்லாம் கான்ட்ராக்ட் லேபர்ஸ்லாம் இருக்கிற இடம். அங்கே குளிச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு 9:30 மணிக்கு ஆஃபீஸ் போயிட்டேன். எங்கள் அப்பா நானும் போயிட்டு மைசூர்லேருந்து 4-5 பேர் வந்து இன்டர்வியூக்கு. என்ன இன்டர்வியூன்னா அப்பவும் தெரியாது, குக் வாண்டடுன்னு. ஏதோ ஒரு ஆஃபீஸ் பாயாக இருக்குன்னு, இந்த தொழிலே வேண்டாம், எங்கள் பொம்னாட்டிலாம் லேடிஸ்லாம் எல்லோரும் வேலைக்கு போயின்ட்டுருக்கா, நம்ம மட்டும் இந்த அப்பாவோட இந்த தொழில் போட்டோன்னு நினச்சிட்டு இப்படி கம்பெனியில் பேப்பர் மில் கம்பெனியில் ஏதோ ஒரு ஆட்டோ இதுக்காக போயிடலாம், ஆட்டோமொபைல்ஸ்க்கு போயிடலான்னு, மெக்கானிக்கல் டைமில் போயிடலான்னு பார்த்துட்டு இன்டர்வியூ கூப்பிட்டார் பெட்ரோல் டிபார்ட்மெண்ட்டில். ஒரு மத்தியானம் 2:30 மணிக்கு தான் கூப்பிட்டார். ஹோட்டல் இந்த மெஸ்ஸில் போய் சாப்பிட்டு வாங்கணும், டோக்கன்லாம் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு வந்து உட்காந்து அந்த காற்றுல பாதி பேர் தூங்கிட்டான். இன்டர்வியூக்கு வந்தவங்க, என்னடா இப்படி தூங்கிட்டு இருக்கால, எப்போ கூப்பிட போகிறான்னு தவிச்சுட்டு இருக்கும்போது 2:30 மணிக்கு கூப்பிட்டா. பெட்ரோல் டிபார்ட்மெண்ட் மேனேஜர், அவர் பேர் கணேஷ். பெர்சனல் மேனேஜர் பேர் கணேஷ். ரெக்கமெண்டேஷனே இல்லை, பேப்பர் மில்லில் இது இன்டர்வியூ மூலம் வந்து அவருக்கு பேப்பர் மில்லில் யாருக்குமே தெரியாது. சரி என்னப்பா அப்படின்ற மாதிரி சார்னேன்.
உனக்கு இங்கே குக்கு வாண்டட் தான் அப்படின்னாரு. குக்கு வாண்டட்னா என்ன சார் இது அப்படின்னேன். ஐட்டம்ஸ்லாம் என்னென்ன சார், நான் ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு உடனே ஷார்ட் எடுத்து காமிச்சார். இதெல்லாம் மிக்சர்லாம் போடணும் அப்படின்னு. இந்த மிக்சர் முறுக்கெல்லாம் தெரியாது சார், சமையல்லாம் பண்ணுவேன் அப்படின்ட்டார். நீங்கள் உடனே கேண்டீனுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி ஒரு பியூனை அனுப்பிச்சு கேண்டீனுக்கு அனுப்பிச்சிட்டா. எல்லாமே எலக்ட்ரிக் அடுப்பு, எல்லாம் ஆயில் சீக்கிரி, கம்ப்ளீட் எலக்ட்ரிக்கல் தான். ஸ்டீமர் வந்துட்டு இருக்கும் ஒரு பாயில் பண்ணுறதுக்கு, பெரிய பெரிய அடுப்பு. சரி, பி ஷிஃப்ட்டில் தோசை போட்டுருந்தா ஒருத்தர். சரி, புதுசாக 4-5 பேர் என் பின்னாலே வந்தாங்க, என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு. அப்போ எலக்ட்ரிக் அடுப்பாக தோசை போட்டு நம்ம ஹோட்டலில் பெரிய அடுப்பு நினச்சிட்டு தண்ணியெலாம் தெளித்து தோசை. என்ன சார் வேகவே மாட்டேங்குது, கொஞ்சம் விறகு அடுப்பு இல்லைப்பா, எலக்ட்ரிக் அடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுகிட்டே இருந்தேன். எல்லாம் ஓகே சொல்லிட்டு மார்க் போட்டுகிட்டே இருந்தா. அப்புறம் சாம்பார் மசாலா வறுக்க சொன்னால் வறுத்தேன். எல்லாம் பிரமாதமாக ஆகிப்போச்சு. சரி, திருப்பி நான் 5 மணிக்கு ஆஃபீஸ் போங்கன்ட்டு அனுப்பிச்சிட்டா. ஆஃபீஸ் போகும்போது நீங்கள் 1 மாதம் கழிச்சு வாங்கோ அப்படின்னு அனுப்பிச்சிடார். அவருக்கு கல்யாணம், பர்சனல் டிபார்ட்மெண்ட் மேனேஜருக்கு ஒரு பிஎம் கணேஷன்றவருக்கு. சின்ன பிப்ரவரி மாதம் வந்தோடனே ஜாயின் பண்ண சொல்லிட்டார் டிபார்ட்மெண்ட்டில். எங்கள் அப்பாவை கூட்டின்னு வந்தேன். அப்பா இல்லாமல் தனியாக வந்தேன். கரெக்டாக 6 மாதம் 10 ரூபா சேலரி, ஷிஃப்ட்டுக்கு 10 ரூபா. 6 மாதத்தில் கன்சல்டேட் ஆர்டர் கொடுத்தா 600 ப்ரைஸில். சரி, என்ன சார் என்னடா அங்கெல்லாம் இப்போ 4000 வாங்கிட்டு இருந்தேன் சார். சரி பரவாயில்ல, கொஞ்சம் கஷ்டப்படு தம்பி, பின்னால் நல்லா இருக்கலாம் அப்படின்னார். கரெக்டாக அவர் வந்தபோது எல்லாம் ஷிஃப்ட் ஒர்க்லாம் ஓகேன்னு சொல்லி 6 மாதம் முடிஞ்சு கையில் கொடுத்துட்டார் கன்சல்டேட் ஆர்டர். கரெக்டாக 1 வருஷம் பார்த்தேன். அப்புறம் திடீர்னு டெர்மினேட் பண்ணேன் 1 மாதம். 1 மாதம் டெர்மினேட் பண்ணி டைரக்ட் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டார். டிஏ பேசிக்கோட. எல்லாருமே லக்கி, எதிர்பார்க்கவே இல்லை. என்னுடைய எல்லாம் ஹோட்டல் மெத்தட்லேயே ஃபேக்ட்ரி கொடுத்தேன்னா, பார்ப்பா புதுசாக வந்திருக்குறது அப்படியே நேம் ஆகிடுச்சு எனக்கு. கோட்டையம் பாலாஜின்னு பேராயிடுச்சு. அங்கே ஒரு 15 வருஷம் அப்படியே கண்ணை மூடின்னு வேகமாக போயிடுது. ரொம்ப டாப்புக்கு போயிட்டேன். எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண அதிகாரி வந்து சென்னைக்கு போயிட்டார். அப்புறம் உடனே அடிக்கடி தொடர்பு பண்ணுவேன். என்ன சார் என்னுடைய வெற்றிக்கு இவ்வளோ வியப்பாக இருக்குது, எனக்கு பயமாகவும் இருக்குது, இல்லை உங்களுடைய அனுகிரகத்தான சொல்லி பண்ணிகிட்டே இருந்தேன். ஆமாம், அப்படி சேஷா இப்போ பொறுத்தில் ஒரு பிரேக் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அங்கே விஆர்எஸில் 98 விஆர்எஸ் தங்க கல்யாணத்துக்கு விஆர்எஸ் எழுதி கொடுத்துட்டு மதுரையில் பெண்ணரில் கொஞ்சம் ஜாயின் பண்ணேன். அப்படியே கோயம்புத்தூர் வந்தாச்சு, சாய்லட்சுமி கேட்டரஸ்ன்னு. அப்படியே சுற்றி அம்பாள் வந்து தபோவனத்தை கை காமிச்சிட்டா, நீ இங்கே போய் இருன்னு. இங்கே வந்தால் ஒரே கிராமம். நீங்கள் தப்புவாங்க வந்ததே பெரிய இன்ட்ரெஸ்டிங் கதை, அது நீங்கள் சொல்லிருக்கிற எனக்கு. ஆமாம், இந்த கதையை கொஞ்சம் சொல்லுங்க. ஃபஸ்ட்டு சென்ட்ரலைசஸில் இப்போ இது பண்ணிட்டு இருந்தேன். அங்கே அண்ணா வேலை பார்த்துட்டு இருந்தார். ஆஃபீஸ் கேன்டீன் வந்து நடத்தணும், நீங்கள் வந்து பாருங்கோ அப்படின்னார். மாமா அண்ணா பழைய மாதிரி கேன்டீன் கான்ட்ராக்ட்லாம் இருக்கும்போது லேபர்ஸ்லாம் எனக்கு வேணும், நீங்கள் முதல்ல வந்து பாருங்கள், பரவாயில்ல செய்யுங்கன்ட்டார். அப்புறம் ஆஃபீஸர்ஸ்லாம் 9:30 ஆஃபீஸர்ஸ்லாம் சூடாக வரும்போது ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு காமிச்சேன், எல்லாம் பண்ணேன். பிரமாதமாக ஆகிப்போச்சு. 1 வருஷம் அந்த இருக்கிற எம்ப்ளாயிஸ்லாம் வெளியே போயிட்டாங்க, புதுசாக தான் எடுத்துகிட்டு இருக்காங்க, மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலில் அப்படின்னாங்க. ஏற்கனவே அது கான்ட்ராக்ட் தான், அது சென்ட்ரலைசேஸ் நந்தனம்னு. அப்புறம் 1.5 வருஷத்தில் அந்த வெளியில் போனவங்கலாம் திருப்பி மேனேஜ்மெண்ட்டே எடுக்க ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் நான் 2 மாதம் சும்மாவே இருந்தேன். பாபா தான் எனக்கு, பாபா ஏதோ ஒரு வழி காமிக்கிட்டு இருந்தேன், சாய்ராம் சொல்லிட்டு உட்காந்துட்டே இருக்கும்போது என் தம்பி அங்கே மார்க்கெட்டிங்கில் இருந்தான். என் தம்பி, நான் பேப்பரில் விளம்பரம் போட்டிருக்கேன், பிராமண சமயக்காரர் தேவைன்னு, நீங்கள் கோயம்புத்தூருக்கே போங்கண்ணா அப்படின்னா. கோயம்புத்தூரே வேண்டாம் தம்பி, கோயம்புத்தூரே வேண்டாம், 15 வருஷம் பார்த்தாச்சு, வேண்டாம்டா. சென்னையில் கோயம்புத்தூர் சாய்லட்சுமி கேட்டரஸில் இருந்தேன் ஒரு 7 இயர்ஸாக. அங்கே ஒரு சின்ன பிரச்சனை போயாச்சு. சரி மெட்ராஸ் போனோன்னு தான் சரி திருப்பி கோயம்புத்தூர் வரலான்னு சொல்லிட்டு அங்கே மாதம்பட்டி எங்கன்னு பார்த்து விசாரிச்சுட்டு, எங்கள் அக்கா பொண்ணு இங்கே தான் இருக்கா, அம்மாலாம் இங்கே தான் இருந்தேன் கவுண்டம்பாளையத்தில். சரி மாதம்பட்டி வந்து பார்த்துட்டு போயிட்டேன். ஒரே கிராமம், ஒன்றுமே இல்லை. அந்த ஆட்டோவில் வரவன் 25 ரூபா மாதம்பட்டியிலேருந்து இங்கே வர்றதுக்கு, அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரே கிராமமாக ஆகி போச்சு. லைட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, இந்த சிட்டியில் எப்படிடா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆனால் இங்கே வர்றதுக்கு காரணமே மணி சார் தான், மணியர் தான். மணியர் 2-3 தடவை ப்ரெஸ் பண்ணிட்டு, வரையா இல்லையாப்பா, வரதா இருந்தால் சொல்லுங்கப்பா அப்படின்ட்டேன். நான் வரதை வந்து போயிட்டேன். திருப்பி எந்த கான்ட்ராக்டும் இல்லை, திருப்பி கூப்பிட்டுட்டே இருந்தார்.
நான் சரி மணி சார் தான் என் மேனேஜிங் டைரக்டர் போல் இருக்கு நினச்சிட்டு இந்த வந்துடுறேன் சார் இந்த வந்துடுறேன் சார்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ட்ரிப்பு உடனே கிளம்பியாச்சு. ட்ரெயின் புக் பண்ணி ரூம்மேட்டு அரேஞ்ச் பண்ணி வந்தாச்சு. வந்து ஜாயின் பண்ணியாச்சு. 29/10/2010. அப்போ அங்கே இருக்க ஒருத்தர் சமயக்காரர் இருந்தார், ஒரே ட்ரிங்க்ஸு. அப்போ விஜயகுமார் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். விஜயகுமார் தான் கம்ப்ளீட். வெறும் 5 வீடு தான் இருந்தது நான் வரும்போது. 4ஆம் நம்பரில் படுத்துங்கோ, ரெஸ்ட் எடுங்கோ, கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு பார்த்தார் மணி சார். அதுக்கப்புறம் வரதராஜன் சார் வந்தார். அவர் தான் சேர்மன்னு தெரியாது அப்போவும். நான் இப்போ மணி சார்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்புறம் கேட்டார், பண்ணேன். அப்படியே ஜாயின் பண்ணியாச்சு. அப்படியே ஓடியாச்சு இங்கே. 29/10/10 வந்து. ஆமாம், 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 ஆமாம், மேலே ஆயிடுச்சு. ஆமாம், அவங்க 10 வருஷம் ஆனது வந்து ரொம்ப கோலாகலமாக கொண்டாடினான்னு சொன்னாங்க. ஆமாம், ரொம்ப செலிப்ரேட் பண்ணார். கொஞ்சம். ஆமாம், இப்போ எதிர்பார்க்கவே இல்லை. சும்மா ஒரு 10 வருஷம் ஆச்சு. இப்போ உள்ள சுச்சுவேஷன்லாம் பார்க்கும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு புலம்பிகிட்டே இருப்பேன். இந்த ஆடல் பாடலோட இந்த ஒரு கல்யாண கச்சேரி மாதிரி தபோனன்றது அன்பு நிறைஞ்சிருந்தது. எல்லாமே மங்களகரமாக இருந்தது. அப்படியே இப்போ எப்படி விடியுறது, எப்படி தூங்குறோம் இன்னுமே தெரியல. எந்திரிக்க வேண்டியது குதிரைக்கு இது லாலம் கட்டுவோம், இது கண்ணில் போடுவோம் பாருங்க, எந்திரிந்த மாதிரி அது மாதிரி போடிகிட்டே இருந்தது. யார் கண்ணு பட்டுதோ தெரியல. இப்படி இல்லாத சூழ்நிலை சந்திப்போன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது சீக்கிரம் நிவர்த்தி ஆகணும்னு நம்புகிறேன். அம்பாள் வந்து பெட்டிஷன் போட்டுட்டே இருந்தேன், வாமான்னு வரவே மாட்டேன்ட்டான். போன வாரம் வந்தா என்கிட்ட. இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன், எங்கள் அம்மா என் கூடயே தான் இருப்பாள். ஆமாம், எல்லாம் சரி பண்ணிடுவான்னு நம்பிக்கையோடு இருக்கேன். ஆமாம், இப்போ 10 வருஷம் செலிப்ரேட் பண்ணி எதிர்பார்க்கவே இல்லை. சுப்பு அண்ணாவுடைய மூலமாக தான் இது செலிப்ரேட் ஆச்சு. எல்லாம் போர்டெலாம் எழுதி போட்டா 10 வருஷம் முடிஞ்சு ஒரு இது பண்ணுறோன்னு. ஏன் கேட்குற, ஒரே கோலாகலமாக போச்சு. எதிர்பார்க்காத ஒரு இன்ப அதிர்ச்சி. நல்லது தானே. ஆமாம், ரொம்ப. ஆமாம், இவ்வளோ வரவங்க போகிறவங்க அப்படி போயிட்டே இருக்கா. ஆனால் பழைய ஒரு மகிழ்ச்சி திரும்ப அமைதி வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அம்பாளுடைய அனுக்கிரகம் நம்ம தபோவனத்துக்கு நிறையவே இருக்குது. நல்லா கண் கூட பார்க்குறேன் நான். உங்களை இன்ட்ரோடக்ஷன் பண்ணும்போது போன வாரம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் ப்ரோக்ராம் ஒன்று போட்டேன் உங்களை பற்றி. ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் நேரம் சொன்னேன் உங்களை பற்றி. அதில் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து, நம்ம வீட்டிலலாம் 2 பேர் எக்ஸ்ட்ரா கெஸ்ட் வந்தாலே வீட்டு மாமிகள்லாம் அப்படியே மூஞ்சி கோணலாகி கஷ்டப்பட்டு மாறிக்கு இந்த வேலையை பண்ணணும் அந்த வேலையை பண்ணணும்லாம் சொல்லுவாள். நீங்கள் வந்து வாரத்தில் 7 நாள், மாதத்தில் 30 நாள், வருஷத்தில் 365 நாள், 1 வருஷம் 2 வருஷம் இல்லாமல் 10 வருஷமாக டெய்லி காலம்பரை 6 மணி காஃபிலேருந்து ஆரம்பித்து ராத்திரி டின்னர் வரைக்கும் முகம் குளிக்காமல், கொஞ்சம் கூட கோவப்படாமல், கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாமல் ஃப்ரீயாக சிரிச்சுட்டே பண்ணுறதே இது என்ன சீக்கிரம் இருக்குது? மாமா, இதில் சொல்லும் போது எனக்கு புல் அரிக்கிறது. எனக்கு நான் காலம்பரை எந்திருந்து மதுரையில் ஹோட்டலில் இருக்கும்போது காலம்பரை 4:30 மணிக்கு தண்ணி கிணத்துல இறச்சி குளிச்சுட்டு பூஜை பண்ணி கடையை திறக்கணும். தினம் ரெகுலராக கடையெல்லாம் திறந்துட்டு சாம்பிராணிலாம் புகை போட்டு எல்லாம் அடுப்பு கறி அடுப்பு. அப்போ தேவர்கள் தான் பால் கொண்டு வருவாள். பாலை காய்ச்சி எல்லோரும் காஃபி சப்ளைலாம் பண்ணி 8 மணிக்கு குடிச்சிட்டு அப்புறம் பள்ளிக்கூடம் போவேன். அப்புறம் சாமான்கள்லாம் மத்தியானம் சாயந்தரம் வந்து வாங்கி போடுவேன். மளிகை சாமான்கள்லாம் ஹோட்டலில் சில வேலை செய்யும்போது அப்படியே பழக்கம் தினம். அந்த வளர்ந்த விதம் சொல்கிறேன். குடும்பத்துக்கு அப்படியே எப்படி சாமான்கள் வாங்கி போடுறது, என்ன வறுமையாக அவ்வளோ வறுமை. எங்கள் அக்காமார்கள்லாம் என்ன நினச்சேன்னா ரத்த கண்ணீரில் ரத்தம் வாங்கும். அப்படியே நெருப்பாக வாழ்ந்துட்டா எல்லாருமே. எங்கள் ஆற்றுல எல்லாருக்கும் ஒரு அனுபவம் தான். எங்கள் அப்பா மணிகர்னு பேர். ஒரு வரலாறு தான். என்ன சிட்டிலேருந்து உள்ளே வந்து கிராமத்தில் வந்து மணிகர் எப்படிலாம் பிழைப்பான் அப்படின்னு பார்த்தா, ஆண்டவன் அம்பாள் வந்து மதுரை மீனாட்சி படி கலந்துட்டா. ரொம்ப வளர்ந்தது தான் காலம்பரை. அப்புறம் ஃபேக்ட்ரி தான். ஒரு ஷிஃப்ட்டுக்கு 1000 பேர் சாப்பாடு. ஃபேக்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் நிறைய. இல்லை, இந்த கல்யாண கான்ட்ராக்ட்லாம் பண்ணேன் ஈரோட்டில். கல்யாண கான்ட்ராக்ட்னா கம்பெனி எம்ப்ளாயிஸில் ஏதோ ஒரு சின்ன ப்ரோக்ராம் கொடுப்பா, அவுட் சைட்லேருந்து அப்படியே டெவலப்பாக அதுதான் தூக்கி விட்டுருக்கேனே. பாலாஜி சமையல்லாம் பிரமாதமாக இருக்குது. அவருக்கு கல்யாண ஆர்டர்ஸ்லாம் நிறைய புக் பண்ணிட்டு லேபர்ஸ்லாம் அப்பப்போ சேர்ந்துட்டாங்கிட்ட. 100 லேபர்ஸ்லாம் வந்தான் ஈரோட்டில். ரொம்ப கிராண்டாக ஓடிட்டு இருந்தது. அது கீழே ரொம்ப மேலே போகும்போது கீழே தட்டி விட்டான் போட்டு. ரொம்ப மேலே போகக்கூடாதுன்னு கீழே விழுந்துட்டேன். இருந்தாலும் எந்திரிச்சிட்டேன். அது வேற. என்னடா பாலாஜி எப்படிலாம் இருப்பான். இப்போ பாலாஜி எப்பவும் போல தான் இருக்கான். மதுரை. ஆமாம், அதே தான் உழைப்பு சொன்னேன்ல, அதுதான். ஆமாம், அதே தான் மாமா. அம்பாளுடைய அனுகிரகம்
வேலை செஞ்சு முடிச்ச உடனே இப்போ ஹோட்டலில் வேலை போகும்போது தினம் மீனாட்சி அம்மன் கோயில் போவேன். இந்த தாமரை காயினாடி சாப்பிட்டுட்டு சாயந்தரம் ஆடி வீதியெலாம் ஒரு சுற்றி சுற்றிட்டு திரும்பி வருவேன். சாயந்தரம் 1 ஹவர் ரெஸ்ட்டு போயிட்டு வருவேன். தினம் கோயிலுக்கு போய் அம்பாள் தான் பராசக்தி தான் நம்ம கூடயே இருக்குன்னு ஒரு பரிபூர்ணமாக நம்பிக்கையாக இருக்கேன். இன்னமும் ஜெய் அம்பாளோட அனுக்கிரகம் எல்லாருக்கும் நிறைய இருக்குது, பரிபூர்ணமாக தெரியுது. அதுவும் தபோவனத்தில் இப்போது எதிர்பார்க்கறவ பக்கத்துலேயே வந்துட்டா. ஆமாம், இன்றைக்கி எல்லாருக்கும் சந்தோஷத்தை இனிமேல் பார்க்கலாம். சித்திரை சமையல் பண்ணுறவாளோட எப்படின்னு சொல்லுவ மாதிரி இவர் வந்து இந்த ஐட்டமில் எக்ஸ்பர்ட், இவர் இந்த ஐட்டமில் எக்ஸ்பர்ட் அப்படின்னு தனித்தனியாக ஒருத்தர் ஒரு ஐட்டம் சொல்லுவாள். ஆனால் பாலாஜி மாமாவுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பர்டிஸ் இருக்குது. இது ரொம்ப நேரம் டேஸ்டியாக இருக்குது. இதில் நான் 3 ஐட்டம் உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஒன்று வந்து இந்த வெண்பொங்கல் நீங்கள் பண்ணுற விதம் அது எடுத்து சொல்லுங்கள். ஒரு ஸ்பூன் வாயில் போட்டாலே எப்படி கரைஞ்சி வயிற்றுக்குள்ளே எப்போ போச்சுன்னு தெரிய மாட்டேங்குது. இது என்ன சீக்கிரம் மாநிலங்களும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வெண்பொங்கல்னா இஞ்சி தான் மாமா மெயின். சரி, இஞ்சி மிளகு 1-2 தட்டி இஞ்சி ஃப்ரை ஆகணும். ஒரு படி பாசிப்பருப்புனா ஒரு படி அரிசினா ஒரு காப்படி பாசிப்பருப்பு போட்டுருவேன். காப்படினா படி வச்சுங்களேன். பாசிப்பருப்பு போட்டு ஒன்றா தீர்மானம் பண்ணி இப்படி சிம்மில் வச்சு. லேடிஸ் பாலாஜி மாமா சொல்ல நல்லா கேட்டுக்கோங்க. அவர் பண்ண சீக்கிரம் சொல்கிறார் சரிங்க. ஒரு படி பச்சை அரிசிக்கு அரைப்படி பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பு லைட்டாக வறுத்துருந்தாலும் சரி, ஹெவி பல்காக இருந்துச்சுன்னா வறுக்க வேண்டாம். இஞ்சி தான் மெயின். இஞ்சி நல்லா தோலெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு, தோலில் தான் பாய்ச்சல் கம்ப்ளீட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு பொடியாக நறுக்கி வச்சிடணும். மிளகு 1-2 தட்டிக்கணும். ஜீரகம், முந்திரி பருப்பு முழு முந்திரியாக இருந்தால் ரொம்ப விசேஷம். இல்லை உடச்ச முந்திரி தான் பரவாயில்ல, முந்திரியே இல்லைன்னா கூட பரவாயில்ல. பெருங்காயம் அசப்போயிட்டுடா. ஆமாம், அசப்போயிட்டுடா. இஞ்சி ஃபஸ்ட்டு நெய்யில் ஃப்ரை ஆனோடனே தட்டின மிளகு போட்டு மிளகு வாசனை வந்துன்னு ஜீரகத்தை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அந்த ஹீட்லேயே முந்திரி பருப்பு போட்டுடணும். அந்த ஹீட்டு அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கும்போது போட்டோன்னா முந்திரி கருப்பாயிடும். அந்த ஹீட்லேயே இளவும் சிவப்பாக இருந்தோடனே கருவேப்பிலை, இஞ்சி கருவேப்பிலை அசப்போயிட்டுல அந்த ஆயிலே போட்டுடணும். ஒரு பொடியாக இருந்துச்சுன்னா பொடி போட்டலாம், அல்லது தண்ணியில் வச்சு கறக்கிற இருந்தால் பொங்கலில் விட்டுடலாம். நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா சிம்மில் குல்கந்தி மாதிரி ஜம்முன்னு இருக்கும் பொங்கல். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அதுக்கு தேங்காய் சட்னி பிரமாதமாக இருக்கும். பொங்கலுக்கு பொட்டுக்கல்லை போடாமல் தேங்காய் சட்னி, நல்ல சாம்பார் ஜம்முன்னு, பரங்கிக்காய், முருங்கைக்காய், 2 முருங்கைக்காய், கேரட்டு, தக்காளி பழம்லாம் போட்டு ஜம்முன்னு ஒரு சாம்பார். ஆமாம் ஆமாம், பொங்கல் சாம்பார் பிரமாதமாக இருக்கும். சட்னி மெயின். பொங்கலுக்கு கெட்டி சட்னி தான். 2வது ஐட்டம் வந்து பருப்பு வடைன்னு சொல்லி நீங்கள் பண்ணேன்னு சொன்னாலே எனக்கு மைண்டில் அந்த முறப்பு வாயிலையும் கையிலையும் ஃபீல் ஆகிட்டே இருக்குது. எந்த வடை மரப்பு எப்படி கொண்டு வருவீங்க? வடைனாலே உளுந்த பருப்புனா 20 நிமிஷம் தான் ஊறணும். சரி. மற்ற பருப்பு வடைன்னா ஒரு மணி நேரம் ஊறினா போதும். சரி. ரொம்ப நேரம் ஊறினாலும் மாவு பருப்பு புளிச்சிடும். இப்போ வடை 12 மணிக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, 10 மணிக்கு தான் தண்ணியில் விடுவேன். 11 மணிக்கு ஊறிடும். நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு அலம்பிட்டு அதில் மிளகா வத்தலையும் போட்டு அடுப்பில் எண்ணெய் ஊற்றி 2 சிம்மில் வச்சுக்கணும். மாவை அரைச்சோன்னு போடுற மாதிரி மற்ற எல்லா வேலையும் முடிச்சிடணும். ஃபைனலாக அந்த வடையை தட்டுற மேலே மட்டும் வச்சுக்கணும். அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயை ஊற்றி சிம்மில் வச்சுட்டு இந்த வடிகட்டின பருப்பை கிரைண்டரில் போட்டு கரகரன்னு உப்பையும் போட்டு கரகரன்னு அரைச்சிடணும். பெருங்காயம் வந்து அதிலே கொஞ்சம் பெருங்காயத்தை போட்டு கரகரன்னு திருப்பணும். மிளகாப்பொடி கரைக்கிற மாதிரி கரகரன்னு உடச்சி எடுத்துட்டு அதிலே கொத்தமல்லி தழை, இஞ்சி, பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் போட்டு நல்லா பிசைய வேண்டியது. ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது, மாவு இருகலாகக்கூடாது. பிசைஞ்சு 2 முட்டை நெய் கூட விடலாம் அதில் வடையில், கொஞ்சம் கமகமான்னு இருக்கும். பெருங்காயம் தான் போகணும். இஞ்சி, பச்சை மிளகா வத்தலை போட்டு அரைக்கணும் லைட்டாக. மிளகா வத்தல் ரொம்ப போட வேண்டாம், பேருக்கு அந்த கலரை கொடுக்கறதுக்கு ஷைனிங்க்கு. மெயின் இஞ்சி பச்சை மிளகா தான் ஜம்முன்னு. வெங்காயம் இருந்தால் வெங்காயம் நிறைய வெட்டி போடணும். போட்டு லைட்டாக இளங்காய்ச்சலில் வெங்காயம் போட்டால் இளங்காய்ச்சலில் போட்டு திருப்பி விடணும். அப்புறம் கொஞ்சம் வெந்தோடனே அப்படியே வேக அதுவாக ஃப்ரை ஆகிடும். ஃபுல் ஃப்ரையில் கொடுக்கக்கூடாது ஆயிலில், உள்ளே வேகாது, மேலாப்பில் வெந்திருக்கும் மசாலா வடை மட்டும். அதான் கரகர மரமரப்பு கையிலையும் சொல்லும் போதே கையில் மரமரப்பு. ஆமாம், கரகரன்னு இருக்கும். மூணாவது ஐட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் மோர்கள். ரொம்ப சிம்பிள் ஐட்டம். இது நீங்கள் பண்ணுற விதமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது வெரி சிம்பிள் தான். மோர்களின்னா அந்த டேஸ்ட் எப்படி கொண்டு வருகிறது தான் எனக்கு தோணும்.
இட்லி அரிசி தான் மாமா. அரிசி மாவுலாம் பண்ணலாம், கொஞ்சமாக இருந்தால் பண்ணலாம். ஹெவி பல்காக இருந்துச்சுன்னா இட்லி அரிசி ஊற வச்சிடணும். 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணியும் வாஷ் பண்ணிட்டு வடிகட்டிட்டு உப்பு பச்சை மிளகா போட்டு கிரைண்டரில் நைஸாக அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கணும். அரைச்சி எடுத்துட்டு தயிர் கட்டி குளித்த தயிர் இருந்துச்சுன்னா அதையும் ஊற்றி எல்லாத்தையும் ஒன்றா கலக்கிற வேண்டியது. கலக்கி உப்பு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கணும். ரொம்ப உப்பு போட வேண்டாம். மோர் மிளகா போடுறதுனால அதுலேயே உப்பு இருக்கும். அதனால் லைட்டாக உப்பு போட்டுட்டு நல்லா கரைக்கி மாவை எடுத்து புளிக்கக்கூடாது. தயிர் ஒன்று தான் புளிப்பாக இருக்கணும். மாவு புளிக்கவே கூடாது. இட்லி அரிசி தான் மெயினாக. சாப்பாடு அரிசி போடுறது தப்பு இல்லை. இட்லி அரிசி தான் நல்லா ஜம்முன்னு குபுன்னு வரும். அது கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு 2 ஜீரகம் மிளகா வத்தல், இது மோர் மிளகா 1-2 நீட்ட மிளகாய் இருந்தால் பிரமாதமாக இருக்கும். குண்டு மிளகாய் இருந்தால் அவ்வளோவா இருக்காது. நீட்ட மிளகாயை 2-2 கட் பண்ணி போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆன உடனே பெருங்காயத்தையும் போட்டு கருவேப்பிலை உருவி போட்டு பச்சையாக இருக்கணும். கருவேப்பிலை காஞ்சி போகக்கூடாது. போட்டு அப்படியே தாளித்து விட்டு அந்த கரைச்சி வச்சோம் பாருங்க, அதை படால்னு ஊற்றிடணும். ஊற்றி நல்லா சிம்மில் வச்சுக்கணும். அடுப்பு எரியக்கூடாது, ரொம்ப நேரம் எரியக்கூடாது. ஏன்னா மாவு வேகணும். ரொம்ப இன்னும் வெந்துடும், கட்டி கட்டும். கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டின்னா அல்வா கிண்டுற மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லெண்ணெய் தான் ஊற்றணும், வேறு எந்த எண்ணெயும் ஊற்றக்கூடாது. நல்லெண்ணெய் ஊற்றி பரட்டி கிட்டுன்னு அல்வா டைப்பில் சட்டியில் ஒட்டாமல் பதமாக வரும். அப்போ அப்படியே ஹாட் பாக்ஸில் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக சூடாக அப்படியே தான் சாப்பிடணும் மோர்க்களி. அவ்வளோ அளவு தெரியாத பீஸ் போட்டு நம்ம செய்கிறோம் இங்கே தப்பவனத்தில். மோர்க்களின்றது ஹாட் பாக்ஸ் சுட அப்படியே சாப்பிட்டா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் மோர்க்களிக்கு. மோர்க்களி தக்காளி தொக்கு ரொம்ப பிரமாதம் இருக்கும் மோர்க்களிக்கு. தக்காளி தொக்கு, வெங்காய தொக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நெல்லிக்காய் தொக்கு, நெல்லிக்காய்னா நைட்டு ஆகாது, உடம்புக்கு ஆகாது, மத்தியானம் வந்து சாப்பிட்லாம். தொக்கு தான் மெயின். தக்காளி தொக்கு அல்லது மல்லி தொக்கு அதெல்லாம் நேர்களே. பாலாஜி மாமா சொன்ன 3 சீக்ரெட் டிப்ஸ் கேட்டுங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஆமாம் பாலாஜி மாமா, உங்கள் டீமில் வந்து இப்போது சசிகுமார் இருக்கார், மலர்விழி இருக்கா, நித்யா உஷாலாம் இருக்கா. இவெல்லாம் இவளோட கண்ட்ரிபியூஷன் எவ்வளோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறா? என்ன புரியல? எங்கள் டீமில் வேணா இருக்காளே 4-5 பேர் இருக்கா. சசிகுமார், மலர்விழி, உஷா, நித்யா, புன்னி, சிந்திரா, இவெல்லாம் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு நித்யாவுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்துட்டேன் மாமா. முந்தைய காப்பி தான் போட சொல்லி கொடுத்தேன். இப்போ 70% எல்லா வேலையும் அரைச்சி கொடுக்குறதுலேயும் சரி, அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறதும் சரி க்ளீனாக செஞ்சுட்டா. ரெண்டாவது குன்னி செய்வா, எல்லா வேலையும் செய்வா. சப்பாத்தி போடுவா, அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணுவா. ஆனால் உள்ளே வரமாட்டா கிச்சனுக்குள்ளே. மாமா சாதம் வடித்து எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்க மாமா. இட்லிக்கு இட்லி மாவு எப்படி அரைக்கணும்னு தெரியாது. நான் பக்கத்தில் போய் நின்று இட்லி மாவை இப்படி அரைக்கணும். கெட்டியாக இருக்கக்கூடாது, லூஸாக அரைக்கணும். ஒரு தடவை செஞ்சால் மறுநாள் அதேமாதிரி புஷ்பா அவள் ஜென்டில் பக்கா. ஒரு தடவை சத்தம் போடுவேன் நான், பாதி பேர் நிறைய சத்தம் போடுவேன். அழுதுண்டே இருப்பா, அழுதுண்டே மயிலிட்டே போய் சொல்லுவா, பாலாஜி மாமா சத்தம் போடுறான்னு. நான் என்னமோ இது பண்ண மாதிரி, எதுக்கு மாமா சத்தம் போடுறேன், ஒரு நல்லது தானே, தெரிஞ்சுக்கிறது தானே. இல்லை சத்து இதே நித்யாவில் நிறைய வேலை சத்தம் போட்டிருக்கேன். மூஞ்சி ஒரு தூக்கி வைப்பா, அப்புறம் வேலையை கற்றுக்கிட்டான். 2 பேரும் நித்யா உஷா 2மே பாஸ்ட்டு. இப்போ ட்ரைனிங் இப்போ சசிகுமார் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கார். கேட்டரிங்கில் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. மற்றபடி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் அவர் பண்ணிட்டு இருக்கார். மலரை கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கா, காயெல்லாம் வெட்டி தர எல்லாம் பிரச்சனை இல்லை. உங்கள் டீம் ரொம்ப நல்லா ஆமாம். இந்திய ஒரு கேங் இருந்தது, எல்லா வேலையும் கற்றுண்டா. அவள் 6 ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் போயாச்சு. வேலை கற்றுக் கொடுத்துட்றே அவள் இருக்கிறது இல்லை. நித்யா ரொம்ப கேங் நல்லா பிடிச்சின்ட்டா. நித்யாவும் உஷாவும் ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டு இருக்கா. புஷ்பா நம்பர் 1 பிரமாதமாக எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸு, காய் வெட்டுறதும் சரி, டயத்தை வேஸ்ட் பண்ணவே மாட்டான். அந்த டயத்தில் எதாவது பண்ணலாமே, இந்த டயத்தில் இது பண்ணலாமே, மாமா என்ன கேட்க மாட்டான். பொங்கல் சட்னியா சாம்பார்னா இங்கிலீஷில் தான் எழுதணும், அவளுக்கு தமிழில் எழுத புரியாது. பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு காப்பி சப்ளையும் பண்ணிவிட்டு இப்போ பார்சலே கொடுத்துட்டு வருவாள். அந்த 36 சாம்பர் ஆஃப் சாவலின்னு ஒரு படம் வந்தது, அது மாதிரி 2 கை நிறைய பையை அப்படியே தூக்கிட்டு வருவாள். அப்போ தான் முந்தி பார்சல் போயிட்டு இருப்பாள். இப்போ தான் 4-5 பேருக்கு பிரித்து கொடுத்தாச்சு, அப்படியே ஓடின்னு இருக்கு. ஃபேமிலி கூட பிறந்தவாள்லாம் எனக்கு 5 அக்கா, 2 தங்கை, 2 தம்பி, பெரிய ஃபேமிலி. கஷ்டப்பட்டுட்டே ஹோட்டலில் வேலை செஞ்சு அவளை படிக்க வைக்கணும், இவளுக்கு குடும்பத்தை பண்ணணும். பாதி பேர் பெரிய ஹெல்ப்பிங் தான், அந்நியர் தான் எனக்கு ஹெல்ப்பு. நாட்டுக்கு
சொந்த பந்தங்கள்லாம் யாரும் எட்டி கூட பார்க்கல. அவெல்லாம் எங்கே இருக்கா? அவெல்லாம் அங்கே மெட்ராஸில் இருக்கா, திருச்சியில் இருக்கா, எல்லாம் இருக்கா. அப்பப்போ ஃபோனில் வருவா இருப்பா. மற்றபடி மணி இப்படி வந்துட்டாரே ஹெல்ப் பண்ணலாமல் தூக்கி விடவே யாருமே இல்லை. எல்லாருடைய சுயம் உழைப்புக்காக எல்லாம் முன்னாளுக்கு வந்தா. டிகிரி முடிச்சு 3 அக்காவுக்கு உடனே வேலை கிடச்சிருச்சு. அதுதான் ஒரு மீனாட்சியோட கிருபை. ஆமாம், நான் உழைச்சி குடும்பத்தை காப்பாற்றிட்டு படிக்க வச்சு என் தம்பி 2 தம்பி 2 தங்க ரொம்ப பிரமாதமாக பண்ணியாச்சு. கடைசி தங்க மதுரையில் இருக்கா. பேங்க்கில் ஐசிஐசி பேங்க்கில் இருக்கான் ஒரு பையன், கடைசி தம்பி. இப்போ ப்ரமோஷன் கொடுத்துருக்கா. இப்போ மேனேஜர் அடுத்த எம்டிக்கு ப்ரமோஷன் கொடுத்தா போன வாரம். அது செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கா எல்லாரும் ஆற்றுல. ஐசிஐசி பேங்க்கில் ராமச்சந்திரன் 2 பேர். அதுதான் லைஃப்பில் அது ஒவ்வொரு செகண்டையும் சந்தோஷத்தை அனுபவிக்கணுமாம்மா. துன்பத்திலையும் சந்தோஷம் உள்ள. கிளம்புற 4:30 மணிக்கு நான் முடிப்பு வந்துடும். கொஞ்சம் நேரம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுவேன். அதாவது ரமண மகரிஷி சொல்கிற அப்புறம் நம்ம யார், நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்று உள்ளே போகணும். உள்ளே போகிறதுமே யாருமே போக மாட்டேங்கிறோம், வெளியில் வந்துடுறோம். கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்க, உண்மை தெரியும். அப்போ கோப தாபங்கள் எல்லாமே மறந்து போயிடுவோம், நம்மளே மறந்துடுவோம். நம்மளாம் ஒரு ஜடம் மாதிரி ஆத்மாவை சுத்தமாக வச்சுட்டா எந்த இதுவும் வராது. பிரமாதமாக அடுத்த கட்டாக போயிட்டே இருக்கலாம். ஆமாம். இப்போ பாலாஜி மாமா ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்து உங்களை ரெஸ்ட் எடுக்க டயத்தை கொஞ்சம் எனக்கு கொடுத்துருந்தீங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ணது மாமா சொல்லிகிட்டே இருந்தீங்க. நீங்கள் எனக்கு டைமே இல்லை. இப்போ நீங்கள் வருவேன் அன்றைக்கி உங்களோட இந்த இன்ட்ரடக்ஷன் ப்ரோக்ராம் போட்டப்புறம் நீங்கள் எல்லாரும் கேட்குறா இன்டர்வியூ போகிற போது நான் சொன்னேன் அவருக்கு பாவம் டைம் கிடைக்கட்டும், அவர் ஹோல் டே பிஸியாக இருக்கார். மத்தியானம் ஒரு 2-3 ஹவர்ஸ் அவருக்கு டெஸ்டிங் டைம், அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஏதோ நமக்கு இன்றைக்கி பாருங்கள், வெள்ளிக்கிழமை அம்பாள் வந்து உத்தரவு கொடுத்துருக்கா. நீ வெள்ளிக்கிழமை சொல்கிறான்னு. நேற்று நான் வெள்ளிக்கிழமை தெரியல, நேற்று ஆக்சுவலாக நேற்று பண்ணுறதா இருந்தது. சரி என்ன ரொம்ப டயர்டாக இருந்தது. நேற்று படுத்துட்டே வாட்ஸ்அப்பில் கொடுத்தேன், மாமா டுமாரோ அப்படின்னு. நீ பாருங்க வெள்ளிக்கிழமை ஒரு அம்மா அங்கே கூடயே வந்துட்டா. தபோவனத்துக்குள்ள வந்தாச்சு. நான் வணங்குற அம்மா மகாசக்தி. நீங்கள் வந்து நல்லா இருக்கும், சேஃபாக இருக்கும், வியாதி வைக்க ஒன்றும் இல்லாமல் நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா. ஒரு அண்ணா அவர் நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருக்க முடியும். இது எல்லாம் பெரியவாரோட ஆசீர்வாதம் தான். இல்லை உண்மையிலேயே எங்கள் குடும்பத்துக்கே எல்லாருடைய ஆசீர்வாதத்தில் பகவான் கொண்டு படிகளை தின்றுக்கார். பாலாஜி நீ இப்படி போ, நம்மளாம் ஒன்றும் அது கை காட்டிகிட்டே இருப்பார். பேரே பாலாஜி தானே. பாலாஜின்னு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு பையனே பிறக்கலை. எல்லாம் 5 பொண்ணு 6 பொண்ணு. 2 பெரிய பொண்ணுக்கு அடுத்தது ஒரு பொண்ணு இறந்து போச்சான். பையனே பிறக்கலைன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா திருப்பதிக்கு மடிப்பு சேர்ந்து நடந்தே போயிருக்காளாங்க. கீழேருந்து மேல் திருப்பதிக்கு. ஆமாம், பாலாஜி வந்து எங்கள் ஃபேமிலியிலே நான் தான் ஃபஸ்ட்டு பாலாஜி. அதுக்கப்புறம் எங்கள் எல்லோரும் பாலாஜி வைக்க ஆரம்பிச்சிட்டான். எங்கள் அம்மா சைடு எங்கள் அப்பா சைடு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சாய்ராம் மாமா. டியூட்டி ஆரம்பிச்சோம். நேயர்களே, இது பாலாஜி மாமா நம்ம கூட பேசினா அத்தனை நேரம். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்டர்வியூ கொண்டு வருவோம். அதுவரை கேட்டுக்கொண்டிருங்கள் ரேடியோ தப்போவானி.